அலைக்கும் கண்ணியம் இக்ராம் செய்வதன் சில சம்பவம். நாயகம் திருமணி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்றிருக்காங்க, யார் கற்றறிந்த மார்க்க பெரியார்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, யார் தம்மை விட பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, யார் தம்மை விட சிறியவர்களுக்கு அன்பு காட்டவில்லையோ, அவங்க யாவரும் நம்மை சேர்ந்தவங்களே அல்ல என சொல்லியிருக்காங்க நபி. மேலும் இக்ராம் எந்த மனிதனிடத்தில் இல்லையோ அவன் மனிதத்தன்மை அற்றவன் என்று மனிதத்தன்மையே இல்லாதவன் சொல்லியிருக்காங்க. எனவே நாம் அனைவரும் முதலாக நம்ம பெற்றோர்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆகவே நாம் தாய்மார்களுக்கு பணிவிடை செய்தால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்றிருக்காங்க, அல்லாஹின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வின் வெறுப்பு தந்தையின் வெறுப்பில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. எனவே நாம் தந்தைக்கு பணிவிடை செய்தால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். இவை யாவும் இக்ராமை சேர்ந்தது தான். அக்கால சஹாபியா பெண்களும் மேலும் சஹாபா பெருமக்களும் வயோதிகர்களும் சிறுவர்களும் அதிகமான இக்ராமுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்ததால் தான் இஸ்லாம் முன்னேற்றம் அடைந்தது. ஆனால் இன்றும் இஸ்லாம் மேன்மை அடையாமல் வீழ்ச்சியடைந்திருப்பதற்கு காரணம் தற்போது உள்ள அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தற்போது உள்ள அநேக மக்களிடம் இக்ராம் என்னும் வாழ்க்கையே இல்லாமல் போயிட்டதுனால தான். ஏன்னா ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை புதல்வி பெண்களுக்கு தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தம் இரு அருமை குழந்தைகளிடம் உடல் நலவு குறைவின் காரணமாக 3 நாட்கள் நோன்பு வைப்பதாக நியத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களிடத்துல நோன்பு திறப்பதற்கோ சஹர் செய்வதற்கோ ஒரு உணவும் கூட இல்லவே இல்லை அவங்கள்ட்ட. ஆனாலும் அவங்க கஷ்டப்பட்டு பஞ்சு நூற்றுறதன் காரணமாக அவங்களுக்கு சோளம் கிடச்சிது. அதை கொண்டு அவங்க தன் குடும்பத்துக்கு தேவையான 2 ரொட்டிகளை மட்டுமே சுட்டாங்க. ஆனால் அவங்க நோன்பு திறப்பதற்கு ஆரம்பித்த சமயம் முதல் நாள் அன்று ஒரு ஏழை வந்தார். அந்த ரொட்டியை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 2வது நாள் அனாதை வந்தார். அப்போதும் மனம் தளராமல் அந்த ரொட்டியை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க உணவை. 3வது நாள் ஒரு கைதி வந்தாங்க. அப்போதும் அந்த உணவை கொடுத்து விட்டாங்க. இவ்வாறு அந்த காலத்தில் தமக்கு இல்லைனாலும் பிறருக்கு கொடுக்க வேணும்னு என்ன தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மள்ட்ட இருக்கிறத அவங்க ஏழைகளுக்கு கொடுத்து உணவுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.